அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், நேற்று காலையில இருந்து சமூக வலைதளங்கள்ல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியில இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரகராக செயல்பட்டு வருகிற சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தொடர்பான ஒரு வீடியோ வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் அத்தனை பேருமே பார்த்துருப்பீங்க. அது தொடர்பாக அப்துல் பாசித் புகாரி என்ன செய்தார், ஏது, அல்லது அவர் பற்றிய பின் செய்திகள் முன் செய்திகள் என்கிற பெயரில் பல செய்திகளையும் பல சகோதரர்களும் பரப்பி வருகிறார்கள். முதலாவதாக ஒரு வீடியோ பரப்பப்படுகிறது. அந்த வீடியோவில் முழுமையான எந்த தகவல்களும் தெரியவில்லை. அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒரு தகவல் மாத்திரம்தான் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் நம்ம அத்தனை பேருமே இது தொடர்பான பல பேச்சுக்களையும் சமூக வலைதளங்களில் பேசி வர்றோம். இந்த இடத்துல நம்ம அத்தனை பேரும் இதில் என்ன நடந்தது, அடுத்தது என்ன, ஏது என்பதற்கு முன்பதாக புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான இஸ்லாமிய வழிகாட்டுதல் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டால், கஃபாபில் மரி கதிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவன் கேள்விப்பட்ட எல்லாவற்றையுமே பரப்புவது அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, அது நடந்ததா இல்லையா, அந்த நடந்திருந்தால் அதனுடைய ஆழம் அகலம் எவ்வளவு என்கிற விவரங்கள் எதுவுமே எனக்கோ அல்லது உங்களுக்கோ பரப்புகிற பல பேருக்குமோ தெரியாத விவகாரம். அது யாருக்கு தெரியும் என்று பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அப்துல் பாசித் புகாரி அவங்களுக்கு தெரியும். அவரோடு யார் பாதிக்கப்பட்டதாக சொல்லுவார்களோ அவங்களுக்கு தெரியும். இதை தவிர்த்து நிஜமாக என்ன நடந்தது என்கிற விவரங்கள் பெரும்பாலும் நம்ம யாருக்குமே தெரியாது. தெரியாத நேரத்திலேயே நம்ம பெரும்பாலானவங்க ஜட்ஜ்மெண்ட் வழங்குற இடத்துக்கு வந்துட்டதை நீங்க பார்க்க முடியும். நான் உணர்கிற ஒரு விவகாரத்தை தான் உங்களோட இந்த இடத்துல சொல்ல விளைகிறேன். அது என்னன்னா, ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு அவமானம், ஒரு வீழ்ச்சி அல்லது ஒரு விதமான தொய்வு நிலை நமக்கு ஏதாவது ஏற்பட்டுடுச்சுன்னா மனித இயல்பு எப்படி இருக்கும் என்று கேட்டா, நம்ம லாயர் ஆகிருவோம், வாதிடுவதற்கு தயாராகி விடுவோம். இன்னொருவருக்கு நடந்து விட்டது என்று சொன்னா நம்ம ஜட்ஜ் ஆகிருவோம், நீதிபதியாக தீர்ப்பு சொல்வதற்கு தயாராகி விடுவோம். இப்படி பல பேரும், நான் உட்பட, நான் உங்களுக்கு மட்டும் விரல் நீட்டிட்டு போக விரும்பல, எல்லோருமே இந்த நிலை எடுப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒருவர் மீது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அந்த செய்திகள் சமூக வலைதள செய்திகளாக மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்ம தீர்ப்பு சொல்ல போயிட்டோம்னா உலகத்துல நம்ம எதையும் சொல்லிடலாம். நாளை மறுமை ஒன்று இருக்குதா இல்லையா, அப்ப நம்ம என்ன ஆக போகிறோம் என்கிற கேள்விகள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தொடர்பாக பரப்பப்படுகிற வீடியோவில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு முன்பதாகவே சில பேர் சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக எழுதிய செய்திகளும் இருக்கிறது. உண்மையிலேயே அப்துல் பாசித் புகாரி பல பேரிடமிருந்து வியாபார நோக்கமாகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ எதாகவோ பணத்தை எடுத்து அதை மோசடி பண்ணி அதை கொடுக்காம விட்டிருந்தார் என்று சொன்னால் 100% அல்ல, 1000% அது பிழை, அது குற்றம். நாட்டு நடப்பு படி, உலக நியதிகள் படியும் அது குற்றமானது. மார்க்க அடிப்படையில் அதைவிட பெரும் குற்றமானது. அதை தாண்டி நாளை மறுமையில என்ன நடக்க போகிறது என்பது தொடர்பாக எல்லாம் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவராக அப்துல் பாசித் புகாரி இருக்கிற காரணத்தினால அவர் இப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தார் என்றால் அதனுடைய ஆழாகலம் என்ன, அதனுடைய குற்றம் என்ன, நாளை மறுமையில என்ன நடக்கும் என்பதும் அவருக்கு தெரியாத ஒன்று அல்ல. எனவே அவர் இப்படி ஒன்றை செய்திருந்தால் அது 100% பிழையானது, தவறானது, குற்றம், இம்மையிலும் குற்றம் மறுமையிலும் குற்றம் என்பதில் எல்முனை அளவுக்கு மாற்றம் கிடையாது. ஆனால் நேற்று நடந்த அந்த சம்பவம் இதே அடிப்படையில், மார்க்க அடிப்படையில் சரியானதுதானா, இப்படித்தான் நாம் அணுக வேண்டுமா என்கிற கேள்விகள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லிடுறேன். என்ன ஒன்றை நம்ம சொன்னாலும் சில நேரங்கள்ல நீங்களாம் யோக்கியர்களா, நீங்க அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டீங்களா என்றெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கடந்த காலங்களில் அடுத்தவர்களை பற்றி மிக கடுமையாக நாங்கள் பேசியிருக்கிறோம், தேவையற்ற விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம், அவமானப்படுத்தி இருக்கிறோம், அசிங்கப்படுத்தி இருக்கிறோம். அந்த மாதிரி நடந்ததுகள் எல்லாம் மார்க்க ரீதியாகவும் யதார்த்த ரீதியாகவும் மாபெரும் தவறுகள், இம்மையையும் மறுமையையும் பாழாக்கக்கூடிய விஷயங்கள் என்பதையெல்லாம் நான் உணர்ந்த காரணத்தினால்தான் பிற்பட்ட நாட்களில் இன்ன வரைக்கும் நம்ம யாருக்காவது அநியாயம் பண்ணிட்டோம் என்று தோணுகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் போய் தயவு செய்து மன்னிச்சுக்கிறங்க, இறைவனுக்காக பொறுத்துக்கிறங்க, நான் செஞ்சது பிழை என்று சொல்லி நானே மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
சொல்கிறேன். சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவங்களை பொறுத்தவரையில அவரு மார்க்க பிரச்சாரகராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று அவர் ஒரு ஏரியாவுக்கு போறாரு. அவரை ஒரு சாரார் போய் சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைச்சிட்டு தான் அவரை பிடிச்சி இந்த மாதிரி வீடியோவும் பண்ணி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் விஷயம் எல்லாருமே மனசில் வச்சுக்கிறங்க, உண்மையில் அப்துல் பாசித் புகாரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு பிழையை செய்திருந்தால் அது 100% தவறானது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை எப்படி அணுகி இருக்க வேண்டும்? பணம் கொடுத்திருக்கிறீங்களா? மோசடி பண்ணப்பட்டிருக்கிறதா? நீங்க நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்களை அவர் ஏமாத்தி இருக்கிறாரா? இதற்கு சட்ட ரீதியாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தவங்க ஏமாந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் தானே வேணும். அப்ப அதை எடுக்கிறதுக்குரிய முறையை செய்துவிட்டு நாங்க சட்ட ரீதியாகவும் அணுகி இருக்கிறோம், இவர் ஒரு தாய் இருந்து இப்படி நடந்து கொண்ட விதம் பிழையானது, எனவே இதை மக்கள் மயப்படுத்துகிறோம்னா கூட அது ஒரு கணக்காக இருந்திருக்கும். ஆனா இங்க அப்படித்தான் நடக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டா இந்த நடந்த சம்பவத்தை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னா அவர் வர்றாரு, வந்த இடத்துல இவர் வந்துட்டாருன்ற ஒரு தகவல் கிடைக்குது, அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த செய்தி கிடைச்சதோட ஒரு சாரார் அவரை போய் சுத்தி வளைச்சிடுறாங்க. போன்ல ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, ஒருவர் கேள்வி கேட்பது விதமாகவும் அதற்கு ஒருவர் பதில் சொல்லுகிற விதமாகவும். அந்த இடத்துல இருக்கிற யாரையும் எனக்கு பர்சனலா தெரியாது, அப்துல் பாசித் புகாரியாக இருந்தாலும் எனக்கு பர்சனலா தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய இஸ்லாமிய பிரச்சார செயல்பாடுகள்ல இருக்கிற சில விவகாரங்கள்ல மார்க்க ரீதியாக நான் நேரடியாக மாற்று கருத்தில் இருப்பவனும் கூட. அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் நமக்கு இங்க கிடையாது. ஆனால் அப்துல் பாசித் புகாரியை வைத்துக்கொண்டு அந்த இடத்தில் நடக்கிற சம்பவம் எந்த அடிப்படையில் மார்க்க ரீதியிலானது, எந்த அடிப்படையில் யதார்த்த பூர்வமானது, எந்த அடிப்படையில் சட்டபூர்வமானது? நான் ஒரு ஜமாத்தை சேர்ந்தவன், நான் ஒரு அமைப்பை சேர்ந்தவன், அதனால கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி போய் சுத்தி வளைச்சிட முடியுமா? இப்படியே ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுக்க போனால் ஒரு சமூகம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்? ஒரு சமூகம் எப்படி நீதி நேர்மையாக அந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறைகளை வார்த்தெடுக்க முடியும்? போயாச்சு, ஒருத்தர் குற்றம் செஞ்சிருக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா வா கேமரா எடுத்துக்கிட்டு வா, சுத்தி வளைச்சு நில்லு, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சரி, இப்ப அந்த வீடியோவை எடுத்து நேத்து சமூக வலைதளங்கள்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு, இப்ப பணம் கிடைச்சிருமா? இப்ப என்ன, இதனால என்ன நடந்தது என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? பாதிக்கப்பட்டது உண்மை, பாதிக்கப்பட்டவர்கள் சட்ட ரீதியாகத்தானே நம்ம அதை அணுகணும். இன்னைக்கு சமூக வலைதளங்களை வந்து உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாமிய பிரச்சாரகர்கள்னாலே எப்படிப்பட்டவங்க என்று பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. ஒருவர் செய்வதால் மற்றவர்களும் ஏன் அந்த பழியை சுமக்க வேண்டும்? இஸ்லாமியர்கள் என்றாலே இப்படித்தான் இந்த சுத்தி வளைச்சு பண்ற காரியங்களை பார்த்துக்கிட்டு கமெண்ட் சொல்ற அளவுக்கு இருக்குது. இந்த 4-5 பேர் சொல்றதுனால ஒரு சமூகமே ஏன் அந்த பழியை சுமக்க வேண்டும் என்கிற கேள்விகள் இருக்கிறதா இல்லையா சகோதரர்களே? ஏன்னா அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அப்துல் பாசித் புகாரி எப்படி மார்க்க பிரச்சாரகரோ, அவரை சுற்றி வளைச்சுக்கிட்டு இந்த காரியத்தில் ஈடுபட்டவங்களே மார்க்கம் பேசுறவங்க, அவங்க ஒன்றும் அரசியல் கட்சிகள் கிடையாது, அல்லது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட நான் முஸ்லிம்ஸ் கிடையாது, எல்லோருமே இஸ்லாமியர்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஹதீஸ்கள், நம்ம பேசுகிற குரான் வசனங்கள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் இந்த உலகத்தில் கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிற விஷயங்கள் தானே. செஞ்சுக்கிட்டே நம்ம ஏன் இப்படி நடக்கணும்? எல்லாத்தையும் விட அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்பாக வெளிவந்த செய்திகள், அந்த பணம் அவர் எடுத்தாரு, மோசடி பண்ணிட்டாரு என்கிற செய்திகள் வந்தது. மோசடி பண்ணியவர்கள், மோசடி பண்ணப்பட்டவர்கள் சட்ட ரீதியாக அணுகியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவதாக அதில் சொல்லப்படுகிற இன்னொரு விவகாரம், ஒரு கெட்ட வார்த்தை சொல்லப்பட்டு அவருடைய மனைவி தொடர்பாக இப்படிப்பட்டவளோட தொடர்புல இருக்கிற என்று பேசப்படுகிறது. அதுக்கு ஒரு விபச்சாரியை சுட்டி காட்டுகிற வாசகம் அதிலே பயன்படுத்தப்படுகிறது. இப்போ என்ன ஆச்சரியம் என்று கேட்டா, இது யாரு பண்றா? இதை நீங்க ஒரு மோசடி பண்ணிட்டாரு, அவரை நாங்கள் பிடிக்க போகிறோம் என்று சொல்லிட்டு தானே போனீங்க. போகிற நம்ம எப்படியான வார்த்தைகளை பேசணும்? இதுதான் முறை. அவர் செய்த மோசடிக்கும் அவருடைய மனைவிக்கும் என்ன தொடர்பு? அவர் செய்த மோசடிக்கும் அவருடைய மற்ற செயல்பாடுகளுக்கும் என்ன தொடர்பு? அவர் எதுல பிரச்சனையோ அதை கூட நீங்க பிரச்சனையை ஆக்கியிருக்கலாம். ஒரு நீ இப்படிப்பட்ட ஒருத்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதுல எது யதார்த்தம், அதுல பின்னணி என்னங்கிறதுக்கெல்லாம் போகலாம். அது ஏன் வேலையும் இல்லை, உங்க வேலையும் இல்லை, அல்லாஹ் நம்மகிட்ட இதை பத்தி கேட்க போறதும் இல்லை சகோதரர்களே. ஆனா இதை அவ்வளவு ஒரு விஷயமாக அவர்களை காட்டப்படுது இல்லை, நீ இப்படிப்பட்ட ஒருத்தியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது மட்டும் அப்துல் பாசித் புகாரி ஒரு பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்றாருன்னா, அல்லாஹ்வை பயந்துக்கிறங்க, விவரம் தெரியாம பேசாதீங்கிற மாதிரி ஒரு வேர்ட் சொல்றாரு. எனக்கு அந்த வார்த்தை ரீதியாக நினைவில் வச்சு நான் சொல்லலை, இதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. ஏன்னா அவருடைய மனைவி தொடர்பாக அல்லது அவருடைய ஃபேமிலி தொடர்பாக, அவருடைய ஒழுக்கம் தொடர்பாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது மட்டும் பதில் பேசுறாரு. போலீஸால அவரை ஏத்திக்கிட்டு போறாங்க. பிறகு நம்ம அறிஞ்சுக்கிட்ட, கேள்விப்பட்ட, சோசியல் மீடியால பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, அவரை போலீஸ் எழுதி வாங்கிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது. இப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா, ஒரு போலீஸ் வராமலேயே போலீஸ்காரண்ட வேலையை ஒரு சாரார் பண்றாங்க, ஓகே. அந்த இடத்துக்கு திருப்பி போலீஸ் வர்றாங்க.
போலீஸ் வந்து அவரை கூட்டிக்கிட்டு போகும்போதே அப்துல் பாசித் புகாரி கைது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. அவரை கூட்டிக்கிட்டு தானே போனாங்க, கைதுன்ற அர்த்தமா அது? கூட்டிக்கிட்டு போனதுக்கு பிறகு அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு அமுச்சு விட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்ப எழுதி வாங்கிட்டு அமுச்சு விடுற அளவுக்குத்தான் உள்ள ஒரு சட்ட ரீதியாக இருக்கிற ஒரு விஷயம் எனும் போது இதை இப்ப இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி பேசினதுனால என்ன நலவை நாம் கண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் செய்திருந்தால், இப்படி வருகிற செய்தி அடிப்படையில் செய்திருந்தால் 100% பிழை. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். ஆனா அவர் அப்படி நடந்துக்கிட்டார் என்பதை வைத்துக்கொண்டு சில பேரை நம்ம பார்க்குறோம். அவன் ஜுப்பா போட்டுக்கிட்டு திரியும் போதே நமக்கு தெரியும், அவன் வந்து தலையில் இப்படி போட்டுக்கிட்டு அப்படி இருக்கும்போதே நமக்கு தெரியும், அவரை வீடியோவுக்கு பின்னுக்கு அப்படி ஹம்மிங்கோட அப்படியே போடும்போதே நமக்கு தெரியும் அவன் ஒரு மகா நடிகன், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். இதெல்லாம் சகோதரர்களே உங்களுக்கு மறுமையிலேயோ இம்மையிலேயோ என்ன பலனை தரப்போம், அதைத்தானே நம்ம யோசிக்கணும். எனக்கும் அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய பிரச்சார யுக்திகள்ல சிலவற்றில் உடன்பாடு இல்லைதான், எல்லோருமே எல்லாவற்றிலும் உடன்பாடு காண முடியாது. அதற்காக அவர் மீது இப்போது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கும் அவருடைய தாவா களத்தில் அவர் நடந்து கொண்ட முறைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவர் பிசினஸ் பண்ணணும்னு காசு கேட்டாரு, சம்பந்தப்பட்டவங்க அவரை நம்பி கொடுத்திருக்கிறாங்க, அவர் திரும்ப அதுக்குரிய லாபம் கொடுக்கல அல்லது முதல கொடுக்கலங்கிற பிரச்சனை தானே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதற்கும் அவர் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னது பொய்யாகுமா? தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னது பொய்யாகுமா? இது என்ன வகை நியாயம்? அப்படி என்றால் அவர் பணத்தை எடுத்தார்ல, அதை பிசினஸ்ல போட்டிருப்பார்ல, இதுக்கு லீகலா அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்களா? நாங்கள் நம்பி கொடுத்தோம்னா லீகலா அக்ரிமெண்ட் போட்டு எழுத்துல இருந்தால் அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சு சட்ட ரீதியா வழக்கு போட்டு அவரை கூண்டுல ஏற்றி சட்ட ரீதியா இவர் குற்றவாளி அப்படின்னு ஆக்கி விட்டுறலாமே. இதுல யாருக்கும் மாற்றுக்கிறது வரப்போறது இல்லையே. இங்க உள்ள பிரச்சனை என்ன? சமூக வலைதளத்தில் கொண்டு வந்து ஒரு தரப்பு செய்தியை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம அத்தனை பேரும் ஜட்ஜ்மெண்ட் ஆகிறோம். ஏன்னா தன்னுடைய மனைவி தொடர்பாக அல்லது ஒரு பெண் தொடர்பாக பேசப்படுகிற போது அப்துல் பாசித் புகாரி ரியாக்ட் பண்றாரு, அதனால நமக்கு அவருக்கு கோபம் வந்துச்சுங்கிற விஷயம் தெரிய வருது, அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாருங்கிறது தெரிய வருது. மற்ற விவகாரங்கள் சொல்லும் போது அவர் கையை கட்டிக்கிட்டு சும்மா தான் அவர் இருக்கிறாரு, அவர் எஸ்ஸும் சொல்லல நோவும் சொல்லல. அப்படி இருக்கும்போது அவன் கலவரத்துட்டான், அவர் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்ங்கிறத எதை வச்சு நம்ம முடிவுக்கு வர்றோம்? என்ன அது அப்படி பண்ணிட்டாருன்னா அதை அப்படி கொண்டு வந்த ஆதாரத்தோட இந்த அடிப்படையில் இன்னாருக்கு பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிறத கூட நம்ம முன் வச்சிருக்கலாம். அதுவும் சமூக வலைதளத்தில் வைக்கிறதுனால மட்டும் என்ன பலன் வரப்போகுது? அதை கொண்டு போய் போலீஸ்ல சட்ட ரீதியாக வைக்கணும். எனவே இந்த ஓவரோலாக இன்றைக்கு நேற்றில் இருந்து இன்ன வரைக்கும் இதனுடைய செய்திகளே மாறி 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 பரவிக்கிட்டு இருக்குது. பரப்புகிற அத்தனை பேருமே ஜட்ஜ் ஆகிட்டாங்க. ஒரு பக்க செய்தியை மட்டும் நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி விவகாரத்தில் தீர்ப்பு சொல்வதற்கு நம்மை இப்படித்தான் கற்றுத்தந்திருக்கிறார்களா? இஸ்லாம் இப்படித்தான் கற்றுத்தந்திருக்கிறதா? கண்ணில்லாமலே ஒருவன் வந்தால் கூட அடுத்தவன் 2 கண்ணும் இல்லாமல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? எனவே அவர் தரப்புல இருந்து அந்த விளக்கத்தை சொல்லி இருக்கணும். இதுவரைக்கும் அவர் சொல்லலை. இதுக்கு முன்பதாக அவர் சொல்லி இருந்தாருன்னா இந்த ஃபித்னா எல்லாம் வந்திருக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. எது எப்படி போனாலும் தயவு செய்து நான் ஒரு ஜமாத் நடத்துறேன், நான் எனக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்கிறதுக்காக நீங்க அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது வேற, அவரை ஓடி திரிகிறாரா ஒழிச்சு திரிகிறாரா அவரை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கிறதுங்கிறது வேற, அவரை பிடிச்சி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுங்கிறது வேற. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் சீரழிப்பது என்பது யதார்த்தபூர்வமானது கிடையாது. அதை ஒட்டி அவருடைய கடந்த கால இஸ்லாமிய பிரச்சாரம் முழுவதுமே பொய்யானது, போலியானது, நடிப்பானது என்று சொல்வதும் யதார்த்தபூர்வமானது கிடையாது. நம்ம அத்தனை பேருமே முஸ்லிம். இதில் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கூட, அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் கூட என் மீது நீங்கள் வசைப்பாடலாம், என்னை திட்டலாம், எனக்கு எதிராக பேசலாம். நீங்கள் என்ன பேசினாலும் அதை நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா இது யதார்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாளைக்கு இதே போன்ற நிலை நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் வரலாம். சட்டத்தை நம்ம எப்படி கையில் எடுக்க முடியும்? சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும், அதுக்கான வழிவகைகளை நம்ம செய்யணும். கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலையை நம்ம யாருமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காரியம் தான் அங்கே நடந்திருக்கிறது. எனவே அப்துல் பாசித் புகாரியை பொறுத்தவரையில் நான் அவருக்கு நமக்கு பர்சனலா எந்த விதமான ஒரு கான்டாக்டும் இல்லாததுனால இந்த வீடியோ அவரால் அல்லது அவரை சார்ந்தவர்களால் பார்க்க முடியுமாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர் என்கிற வகையில் இதில் என்ன நடந்தது, யதார்த்தமாக என்னங்கிறத மக்களுக்கு சொல்லிருங்க. நீங்கள் உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்திருந்தீங்கன்னா ஆமாம் எடுத்தேன்றதை சொல்லிடுங்க, எடுத்து என்ன நடந்ததுங்கிறத சொல்லிடுங்க. அதை தாண்டி நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்களா, நஷ்டப்பட்டுட்டீங்களா, நடுரோட்டுக்கு வந்துட்டீங்களா, ஆமாங்க இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு அதுக்குரிய ஆதாரத்தோட சொல்லுங்க.
நீங்கள் உங்களால் எப்போ கொடுக்க முடியும் என்கிற விவகாரங்களை மக்களுக்கு சொல்லிருங்க. சொல்லிட்டா என்ன ஆயிரும்னு கேட்டால், இந்த இஸ்லாமிய பிரச்சார வட்டம் என்பது இதையொட்டி வேறு விதமான கருத்தாடல்களுக்கு போகாமல் அது ஒரு புரிதல் நிலைக்கு போவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இது அப்துல் பாசித் புகாரி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே இந்த எந்த விவகாரத்திலையும் நமக்கு கொண்டு வரும்போது நம்ம லாயர் ஆகிறதும், இன்னொருவருக்கு வரும்போது உடனே ஜட்ஜ் ஆகிறதும், நீதிபதி ஆகிறதும் என்கிற நிலையை விடுத்து நேர்மையாக நேர்கொண்ட பார்வையாக நம்ம அணுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லோருமே மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான காரியங்கள் செய்வதால், இப்போ பணம் இழந்தவங்களுக்கு இந்த வீடியோ போட்டாச்சு பணம் வந்து கிடைச்சிருமா? கிடைக்காதுல்ல. அதை முறைப்படி அல்லது இன்னொரு ஜமாத்துக்கு அதை சொல்லி அந்த ஜமாத்தில் கூப்பிட்டு முறைப்படி எழுதி வாங்கி அதை சட்டமாக கொண்டு வந்திருக்கானே. இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதுதான் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு சால பொருத்தமான சரியான ஒரு நடைமுறையாக இருக்கும். நான் இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்குறேங்கிறத மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். இதில் பிழையாக இருந்தால் இறைவனுக்காக பொறுத்து கொள்ளுங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதே நேரம் என்ன திட்டி தீக்கணும்னு யாராவது நினைச்சா கூட தாராளமாக நீங்கள் அதையும் பண்ணலாம், அது உங்கள் உரிமை. ஆனால் மார்க்க ரீதியாக நாளை மறுமையிலே அதற்கு என்ன என்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி நிலையும் இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலே நான் சொல்ல விளைகிற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.